இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புதிய போலீஸ் வேலை ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க அப்பா போலீஸாக இருக்கும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இறந்துருப்பாங்க ஒரு சின்ன இன்சிடென்ட்னால. ஸோ அதனால அவங்க ஏதோ தானோன்னு சொல்லி மூஞ்ச தொங்க போட்டு போக இப்போ கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பல அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குது. லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. சரி சைடில் போய் இந்த பக்கம் பார்க்கலாம்னு சொல்லி போகிறாங்க. அங்கே வந்து ஒரு கோரமான ஒரு உருவம் நின்றுருக்கு. பயந்துடுறாங்க. இவங்க வந்து எப்படியோ தைரியத்தை வர வச்சு முன்னாடி போய் பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் அங்கேயே வந்து யூரின் போயிடறான். என்னடா பண்றேன்ற மாதிரி சொல்லி அவங்க அனுப்பி வச்சிருக்காரு. அப்புறம் அந்த பிச்சைக்காரன் போட்டு வந்த ஷூ இருக்கும், அதையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வெளியே போட்டுருக்காங்க. இப்ப மாடி பல அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நிறைய சத்தம் வந்து கேக்குது. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உருவம் வந்து தெரியுது. அப்படி பயந்துடுறாங்க இவங்க வந்து. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வேலைக்காகன்னு சொல்லி போன் பண்றாங்க. எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பதிலுக்கு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, முதல் நாளே வந்து நீ பிராங்க் பண்றியா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிடுறாரு. இதை அங்க வந்து பார்க்கும்போது ஏதாவது இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை வந்து வேலையிலிருந்து தூக்கிடுவேன் என்ற மாதிரி மிரட்ட நம்ம ஹீரோயின் ஓகே இதான் நம்ம இலியூஷன் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் வெளியே யாரும் நின்று நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஸோ என்னன்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஒரு லேடி வந்து நின்று இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படிதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா வந்து 3 பொண்ணுங்க வந்து விசாரிச்சு வந்த ஒரு கேஸ்ல, அந்த கேஸ்ல வந்து பல இன்சிடென்ட் நடந்ததுனால உங்க அப்பா அங்க இறந்துட்டாரு. அதுல ஒரு வெரோனிகான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 பொண்ணுங்க வந்து இறந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி உம்முனா மூஞ்சி மாதிரி உம்முன்னு இருக்காங்க. அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த பல உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு 10 பொண்ணுங்க சேர்ந்து குரூப்பா சுத்தி உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது. ஆனா ரியல் வேர்ல்ட்ல பார்த்தா மூஞ்சி வந்து ஒரு விதமான கோரமா தெரியுது. அந்த வெரோனிகான்னு சொல்ற பொண்ணு வந்து இங்க முன்னாடி வந்து அப்படியே பாஞ்சிட்டு வர மாதிரி வர மூஞ்ச பார்த்தாலே கொடூரமா இருக்கு. அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்காங்க நம்ம ஹீரோயின். ஸோ அதுல இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற கதையை விறுவிறுப்பா நொடி பரபரப்பா சொன்ன கதை தான் லாஸ்ட் ஷிஃப்ட். ஸோ இந்த மாதிரி கதைகள் நீங்க வந்து முழுசா கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்குள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்க போனை வந்து ரீச் ஆகும்.